ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஃப்ரம் பாலமிது டிஎன்பிசி அகாடமி. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பாருங்கள். நம்ம இந்த வாரம் ஸ்டடி பிளான் படி நம்ம வந்து பார்த்திங்கன்னா பகுதி A, அதாவது இலக்கணம் ஃபுல்லாமே நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இலக்கணம் ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா 6th to 10th வரைக்கும் இருக்கிற இலக்கணம் மட்டுமே நம்ம பார்த்தாலே போதும். ஸோ 6th to 10th வரைக்கும் இருக்க இலக்கணம் ஃபுல்லாமே நான் மெர்ஜ் பண்ணி ஒரே பிடிஎஃபாக வந்து நான் போன வீடியோவில் கொடுத்துருப்பேன். ஸோ எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்து அந்த பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஏன் நான் பகுதி A வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மொத்த பிடிஎஃபாக கொடுக்காம கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹெட்டிங்க்கும் இன்னொரு ஹெட்டிங்க்கும் சம்மந்தமே இருக்காது. ஸோ ஒரு ஹெட்டிங் இலக்கணம் பேஸ் பண்ணி இருந்துச்சுன்னா இன்னொரு ஹெட்டிங் ஃபுல்லாக செயல் பேஸ் பண்ணி இருக்கும். ஸோ அதனால தான் ஒவ்வொரு ஹெட்டிங்காக கொடுக்குறேன். மொத்தமாக கொடுத்தா உங்களுக்கு வந்து புரியாது, கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ அதனால தான் ஒவ்வொரு ஹெட்டிங்காக கொடுக்குறேன், சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டு ஹெட்டிங்கும் செகண்ட் ஹெட்டிங்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ கொடுக்குற நோட்ஸில் வந்து கவர் ஆகும். ஸோ இந்த நோட்ஸை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சு எல்லாருமே படிங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதோட பிடிஎஃப் பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ டவுன்லோட் பண்ணி வச்சு என்ன கொடுத்துருக்கேன்னு சொல்லி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இதில் வந்து என்னென்னா, பொருத்துதல், பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல், புகழ்பெற்ற நூலாசிரியர். இதில் பார்த்திங்கன்னா புகழ்பெற்ற நூலாசிரியருக்கு நம்ம ஸ்கூல் புக்கில், அதாவது 6th to 12th வரைக்கும் இருக்கிற ஸ்கூல் புக்கில் பார்த்திங்கன்னா நம்ம அந்த நூல்வெளி படித்தாலே இந்த டாபிக் வந்து கவர் ஆயிரும். ஸோ அந்த நூல்வெளின்றது நம்ம வந்து எல்லாருமே முக்கியமாக படிக்கணும். ஒரு புக்கில் வந்து எதை படிக்கிறீங்களோ இல்லையோ, நூல்வெளி படித்தாலே உங்களுக்கு பார்த்திங்கன்னா அதிலிருந்தே மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வந்து டிஎன்பிசியில் கேட்டுருவாங்க. ஸோ அதனால் ரொம்ப 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 முக்கியமானது எதுன்னு பார்த்திங்கன்னா அந்த நூல்வெளி தான். ஸோ அந்த நூல்வெளின்றது எதில் கவர் ஆகும்னு பார்த்திங்கன்னா இந்த புகழ்பெற்ற நூலாசிரியரில் கவர் ஆகும். பொருத்துதல், பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் இந்த ஹெட்டிங்லேயே கவர் ஆகும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அடைமொழியால் குறிக்கப்படும் நூல்கள், இதுலேயும் கவர் ஆகும். இந்த தொடரும் தொடர்பு அறிதலும் இத்தொடரால் குறிக்கப்படும் சான்றோர் மட்டும் நம்ம பார்த்திங்கன்னா தனியாகவே பார்க்கலாம். ஏன்னா அது பார்த்திங்கன்னா புக்கில் பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே இருக்கும், லைன் பை லைனாக. அதாவது இடையில ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு இந்த சென்டென்ஸ் வந்து யார் சொன்னா அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா நம்ம வந்து தனியாக பார்க்கலாம். ஸோ இதில் என்னென்னா, இந்த அடைமொழியால் குறிக்கப்படும் நூல்கள்னால தான் இந்த ஹெட்டிங்கே நான் சேர்த்து கொடுத்துருக்கேன். ஏன்னா நூல்வெளியில் அதுவும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தா புரியும். நான் பார்த்திங்கன்னா நியூ புக்கில் இருக்கிறது மட்டும் கொடுத்துருக்கேன். 6th to 12th வரைக்கும் நியூ புக்கில் இருக்கிறது மட்டும் கொடுத்துருக்கேன். அடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஓல்டு புக்கில் இருக்கிற அந்த தொடர்பு அறிதல் ப்ளஸ் அந்த நூலாசிரியர் நூல்வெளி எல்லாமே கொடுக்குறேன், சரிங்களா? ஸோ இந்த பிடிஎஃப்பில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா நூல்வெளி மட்டும்தான் படிக்க போகிறீங்க, சரிங்களா? இந்த நூல்வெளின்ற ஒரு பாக்ஸ் மட்டும்தான் நீங்கள் படிக்க போகிறீங்க. ஸோ நான் வந்து 6th to 12th வரைக்கும் இருக்க நியூ புக்கில் இருக்க எல்லா நூல்வெளியுமே நான் வந்து இந்த பிடிஎஃப்பில் ஒரே தான் மெர்ஜ் பண்ணி கொடுத்துருக்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா நூல்வெளி 1 மட்டும் நீங்கள் படிச்சிங்கன்னா எவ்வளோ கவர் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ இப்போ இந்த நூல்வெளியை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நூல்வெளியில் அதோட ஆசிரியர் யார், அந்த ஆசிரியர் என்னென்ன நூல்கள்லாம் எழுதியிருக்காரு, அந்த நூல்களுக்கு ஏதாவது வேறு பேர்கள், அதாவது அடைமொழியால் குறிக்கப்படும் நூல்கள்னு ஹெட்டிங் பார்த்தோம்ல, ஸோ அதில் கவர் ஆகும். அந்த நூல்களுக்கு வேறு ஏதாவது பேர் இருக்கா, ஸோ அந்த ஆசிரியருக்கு வேறு ஏதாவது பேர் இருக்கா, இது எல்லா பற்றின இன்ஃபர்மேஷனுமே இந்த நூல்வெளியில் கவர் ஆயிரும். ஸோ இந்த நூல்வெளி நீங்கள் ஒன்றை பார்த்தீங்கனாலே போதும், மேக்ஸிமம் இருக்க எல்லா கொஸ்டின்ஸுமே நீங்கள் வந்து கவர் பண்ணிடுவீங்க, சரிங்களா? ஸோ இதில் பார்க்க வேண்டியது இந்த நூல்வெளி தான். ஸோ இந்த பாக்ஸில் இருக்க தமிழே உயிரை வணக்கம் இதையும் நீங்கள் வந்து சேர்த்து பார்த்துருங்க, சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், அடுத்தது இந்த பெருஞ்சித்திரனார். ஸோ அடுத்த செயலோட நூல்வெளி எடுத்து கட் பண்ணி கொடுத்துருக்கேன். இப்படி ஒவ்வொரு நூல்வெளியுமே நான் கட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ நூல்வெளியை மறக்காமல் பார்த்துருங்க. இது பார்த்திங்கன்னா புக்கில் பார்த்திங்கன்னா உரைநடையில் இடையில இருக்கிறது, சரிங்களா? இந்த சொல் வந்து எந்த நூலில் இடம் பெற்றிருக்கு, அதாவது புகழ்பெற்ற நூலுன்னு சொல்லுவோம்ல, ஸோ அதுலேயே பார்த்திங்கன்னா இதுக்கு கீழே வந்துடும். அப்படின்றப்ப இந்த வார்த்தையெல்லாம் எந்த நூலில் இடம் பெற்றிருக்குன்ற மாதிரியும் கொஸ்டின் கேட்கலாம். ஸோ அதனால் இந்த பாக்ஸை எடுத்து கொடுத்துருக்கேன். இதையும் நீங்கள் வந்து நல்லா படிச்சுக்கோங்க, சரிங்களா? நம்ம வந்து என்ன பெண்டிங் பார்க்கணும்னா, அந்த ஃபஸ்ட்டு ஹெட்டிங்கில் பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் பார்த்திங்கன்னா எப்படி வேணாலும் கொடுத்து கொஸ்டின் கேட்கலாம், சரிங்களா? 3 நூல் கொடுத்துட்டு இதில் பொருத்தம் இல்லாத நூல் எதுவும் கேட்கலாம், இல்லை 3 நூல் தவறாக கொடுத்துட்டு ஒரு நூல் இதில் பொருத்தமான நூல் எதுவும் கேட்கலாம். ஸோ அப்படி தான் அந்த கொஸ்டின் வந்து கேட்பாங்க. இன்னொன்று எதுன்னு பார்த்தீங்கன்னா சொல்லும் பொருளும், அந்த பொருத்தமான பொருளை தேர்வு செய்தலில் சொல்லும் பொருளும் கூட கவர் ஆகும். ஸோ சொல்லும் பொருளும் பார்த்திங்கன்னா நான் 6th to 12th வரைக்கும் ஓல்டு அண்ட் நியூ ரெண்டுமே பார்த்திங்கன்னா நான் தனியாக பிடிஎஃப் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் தனியாகவே படிச்சுக்கலாம். ஸோ இதில் புக்கில் இருக்கிறத வந்து படிச்சிங்கன்னா இப்போக்கி கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ தனியாகவே நான் அது பிடிஎஃபாக தர்றேன். ஸோ இப்போக்கி இதில் என்ன படிக்க போகிறீங்கன்னா ஒவ்வொரு செயலுக்கு பின்னாடி இருக்கிற நூல்வெளி தான் நான் வந்து கட் பண்ணி கொடுத்துருக்கேன். நூல்வெளியை வந்து நீங்கள் வந்து எழுதி வச்சு படித்தாலும் சரி, இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி அப்படியே படித்தாலும் சரி, இதில் இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நீங்கள் செயல், அதாவது இலக்கியம் படிக்கும்போது நீங்கள் வந்து நூல் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க.
இலக்கியம் படிக்கும் போதே நீங்கள் நூல்வெளி எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதனால் இந்த பிடிஎஃப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்காது. அதுலேயே நீங்கள் முக்கால்வாசி முடிச்சிருக்கனால இது ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் ரிவிஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி வச்சு கண்டினியூஸாக படிங்க. ஸோ இதில் பாருங்கள், எல்லா நூல்வெளியுமே வந்து நான் கம்ப்ளீட்டாக கொடுத்துட்டேன். ஸோ அடுத்த வீடியோ பார்த்திங்கன்னா சொல்லும் பொருளும் அது வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கான பிடிஎஃப் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி முடிஞ்சு, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ பெண்டிங் மட்டும் முடிச்சுட்டு அதுக்கான வீடியோவும் கொடுக்குறேன். ஸோ சொல்லும் பொருளும் பார்த்திங்கன்னா நீங்கள் அதில் படிங்க. இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா நூல்வெளி மட்டும் தான் கட் பண்ணி கொடுத்துருப்பேன். அந்த நூல்வெளியை மட்டும் நீங்கள் வந்து படிங்க, வேறு எதுவும் படிக்க தேவையில்லை. ஸோ நூல்வெளியிலே உங்களுக்கு பார்த்திங்கன்னா முக்கால்வாசி கவர் ஆயிரும். ஸோ குரூப் 4நாலே, அதாவது நீங்கள் தமிழை எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழில் எது படிக்கிறீங்களோ இல்லையோ இந்த நூல்வெளி படிக்காமல் நீங்கள் எக்ஸாமுக்கு போகவே கூடாது. ஸோ அவ்வளோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது தான் இந்த நூல்வெளி, சரிங்களா? ஸோ உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்னா அது எந்த கிளாஸில் இருந்து நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்ற மாதிரி நான் வந்து கொடுத்துருக்கேன், சரிங்களா? ஸோ முதல் பருவம் முடிஞ்சு, ஸோ இதில் இருந்து 2ஆம் பருவத்தோட நூல்வெளியும் நான் வந்து கொடுத்துருக்கேன், சரிங்களா? ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா புக்கில் இருக்கிறது தான். புக்கில் இருக்கிறது மட்டும்தான் கொஷினாக கேட்பாங்க. அதுவும் சிலபஸ் படி தான் கேட்பாங்க. ஸோ நீங்கள் சிலபஸ் படி இதை ஒரு தடவை நீங்கள் படிக்கிறது ரொம்ப வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த நூல்வெளி டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இதை டவுன்லோட் பண்ணி வச்சு படிங்க, சரிங்களா? ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பிடிஎஃப் போனதுக்கப்புறம் பாருங்கள், 6th to 12th வரைக்கும் இருக்க நியூ புக் இதில் ஃபுல்லாமே கம்ப்ளீட்டாக கொடுத்துருப்பேன். ஸோ அடுத்ததில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓல்டு புக்கில் கொடுக்குறேன். ஏன்னா பிடிஎஃப் வந்து ஒரே இதில் கொடுத்தோம்னா பேஜஸ் அதிகமாகும்னு சொல்லிட்டு இதில் வந்து 6th to 12th ஓல்டு புக் ஃபுல்லாமே நியூ புக் ஃபுல்லாமே கொடுத்துருப்பேன். ஸோ அடுத்ததில் பார்த்திங்கன்னா ஓல்டு புக்கு நான் வந்து கம்ப்ளீட் பண்ணி உங்களுக்கு வந்து கொடுத்துருவேன். ஸோ யாருமே டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ 11th 12th பார்த்திங்கன்னா நம்ம 10th வரைக்கும் தான் அந்த புக் பேக், அதாவது இலக்கணம் வந்து 10th வரைக்கும் பார்த்தா போதுன்றனால நம்ம 10th வரைக்கும் இருக்கிற இலக்கணமும் அந்த கலைச்சொல் அறிவும் கொடுத்துருப்போம், சரிங்களா? ஸோ இதில் என்ன பார்த்திங்கன்னா 11th 12th நம்ம வந்து என்னதுன்னா அந்த கலைச்சொல் அறிவும் கொடுத்துருப்போம். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா அறிவை விரிவு செய்யின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் இருக்கும், சரிங்களா? ஸோ நான் அதை காமிக்கிறேன். அறிவை விரிவு செய்யின் பாக்ஸ் இருக்கும். அதில் நூலும் அதோட ஆசிரியரும் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். நியூ புக்கில் மட்டும்தான் அது இருக்கும். ஸோ நியூ புக்கில் எல்லாமே அந்த புக் பேக் பின்னாடி இருக்க எல்லாமே எல்லா லெசன் பின்னாடி இருக்க பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இயல் முடிஞ்சோடனே புக் பேக் பின்னாடி அறிவை விரிவு செய்யின்னு சொல்லி இருக்கும். கலைச்சொல் அறிவும் இருக்கும். கலைச்சொல் அறிவும் வந்து நம்ம இலக்கணம் பார்க்கும்போது அதிலோட சேர்த்து பிடிஎஃபாக நம்ம வந்து கொடுத்துட்டோம். புக் பேக் எல்லாமே அறிவை விரிவு செய்யும் 10th வரைக்கும் நம்ம வந்து அதில் புக் பேக் பார்க்குறனால அதில் கவர் பண்ணிடுவோம். ஸோ 11th 12th மட்டும் நம்ம இலக்கணம் வந்து பார்க்க தேவையில்லை. ஸோ அதனால் என்ன பண்ணியிருப்பேன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி கொடுத்துருப்பேன், சரிங்களா? அறிவை விரிவு செய்யின்னு சொல்லிட்டு தனியாகவே நான் வந்து எடுத்து கொடுத்துருப்பேன். ஸோ அதை வந்து காமிக்கிறேன். ஒவ்வொரு ஸ்டாண்டர்டு முடிஞ்சதுமே அது எதில் கம்ப்ளீட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரியும் நான் டீட்டெயிலாக கொடுத்துருப்பேன், சரிங்களா? ஸோ உங்களுக்கு கன்ஃபியூஷனே ஆக வேண்டாம். இங்கே பாருங்கள், 7ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் ஸ்டார்ட் ஆகுது. 2ஆம் பருவத்தில் இருக்க நூல் குறிப்பு எல்லாமே நான் வந்து கட் பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா 8ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்புன்னு சொல்லிட்டு வரிசை எந்தெந்த இதிலேருந்து கவர் ஆகுது, எந்தெந்த இதிலேருந்து எடுத்திருக்கேன்னு டீட்டெயில்டாக கொடுத்துருக்கேன். அதனால் இது எங்கேருந்து எடுத்திருக்கேன்ற கன்ஃபியூஷனே உங்களுக்கு இருக்காது. ஸோ உங்களுக்கும் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், சரிங்களா? ஸோ மொத்தம் பார்த்திங்கன்னா 229 பேஜஸ் இருக்குது. இதில் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நீங்கள் படிச்சிருப்பீங்க, இலக்கியத்தில் கொஞ்சம் படிச்சிருப்பீங்க. ஸோ இலக்கியத்தில் இருக்கிறதான் இங்கே வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து பேஜஸை பார்த்து பயப்படாதீங்க, ஈஸியாக வந்து கவர் பண்ணிடுவீங்க, சரிங்களா? ஸோ அறிவை விரிவு செய்ய பார்த்திங்கன்னா நான் கடைசியில் தனியாகவே உங்களுக்கு வந்து எடுத்து கொடுத்துருப்பேன். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 10th வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம புக் பேக் அந்த மொழிபெயர்ச்சின்னு சொல்லிட்டு அதை சேர்ந்து இலக்கணத்தோடு படிக்கிறனால அதுக்கு வந்து எடுத்து கொடுத்துருக்க மாட்டேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நான் அப்படியே வந்து எடுத்து கொடுத்துருக்கேன், சரிங்களா? அங்கே பாருங்கள், இந்த ஜெயகாந்தனோட நூல் மட்டும் தனியாக நான் வந்து எடுத்து கொடுத்துருப்பேன். ஏன்னா இதுவும் பார்த்திங்கன்னா அந்த நூலாசிரியரில் கவர் ஆகும். ஏன்னா ஜெயகாந்தனோட சிறுகதை தொகுப்பு, புதினங்கள் இது எல்லாமே கவர் ஆகும். ஸோ இதுவும் ரொம்ப முக்கியமானது, சரிங்களா? ஸோ இதை கூட பொருந்தாததில் கொடுத்து கூட கேட்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா அதையும் நான் வந்து எடுத்து கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ கொடுத்துருக்கிறது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தமிழில் எதோ படிக்கிறீங்களோ இல்லையோ இதை கண்டிப்பாக படிச்சுட்டு போயிருங்க, சரிங்களா?
ஸோ 12th வந்து வந்துருச்சு. அதுக்கடுத்து பாருங்க நூல்வெளி ஃபஸ்ட்டு கொடுத்துருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 11th அறிவை விரிவு செய்யின்ட்டு தனியாக அதுவுமே ஃபஸ்ட் நான் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ இந்த பிடிஎஃப் வந்து ரொம்ப வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை மறக்காமல் வந்து படிச்சுட்டு போயிருங்க. சரிங்களா? அங்கே பாருங்கள் அறிவை விரிவிசைன்னு சொல்லிட்டு இந்த 11th 12th கலைச்சொல் அறிவும் வந்து பார்த்திங்கன்னா அதுலேயும் படிக்கணும். நான் 10th வரைக்கும் தான் கலைச்சொல் அறிவும் கொடுத்துருப்போம். ஸோ இதுலேயும் பார்த்திங்கன்னா கலைச்சொல் அறிவும் இதுலேயும் படிச்சுக்கோங்க. சரிங்களா? இதுவும் அறிவை விரிவிசை அந்த மாதிரி அது நூல் யார் அதோட ஆசிரியர் யாருன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். அதையும் படிச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ ஒவ்வொரு புக்குக்கு பின்னாடி இருக்க 11th 12th சேர்த்து தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம 6th to 10th வரைக்கும் இருக்கிற கலைச்சொல் அறிவும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நூலாசிரியரும் நம்ம வந்து கொடுத்துட்டோம். தொடர்பு அறிதல் மட்டும் நம்ம கொடுக்கணும். சரிங்களா? அந்த மாதிரி பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் பார்த்திங்கன்னா எல்லா அந்த செயலுக்கு பின்னாடி இருக்கிற அந்த சொல்லும் பொருள் மட்டும் நம்ம எடுத்து கொடுக்கணும். சரிங்களா? அது வந்து பார்த்திங்கன்னா டைப் பண்ணி கொடுக்குறனால உங்களுக்கு வந்து ஒரே தான் ஒட்டுமொத்தமாக ஒரே பிடிஎஃபாக வந்து நான் வந்து டைப் பண்ணி கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ அவ்வளோதான். இந்த பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டவுன்லோட் பண்ணி வச்சு படிங்க. ஸோ இலக்கணமும் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் கொஞ்சமாக நடத்தி போடுறேன். ஸோ 1 வீக்குக்குள்ளே அந்த 6th to 10th வரைக்கும் இருக்கிற இலக்கணமும் ஈஸியாக வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஏன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் இலக்கணம். 6th இலக்கணம்லாம் நம்ம 1 மணி நேரத்துலேயே முடிச்சிடலாம். அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா அதுக்கான கிளாஸஸ் எல்லாமே ஏன்னா இலக்கணன்றப்போ புரியாது. அதனால் அதுக்குண்டான கிளாஸஸ் எல்லாமே நான் வந்து கம்ப்ளீட்டாக கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இது உங்கள் பாலமித் TNPC அகாடமி.